ஓயப்போவதில்லை, ஓயப்போவதில்லை, ஒழியப்போவதில்லை, ஓயப்போவதில்லை. உங்களை யாரையும் விட மாட்டோம். சொன்னாங்களா 2,10,000 ரூபாய் சொன்னாங்களா? யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருந்தது? எல்லாத்துக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா இந்த இடத்திற்கு வரணும் என்றாலே இறைவனுடைய பரிபூர்ணர்களை யாரெல்லாம் பெறுகிறீர்களோ அவர்களால் இந்த இடத்திற்கே வர முடியும். அந்த வகையில நீங்கள் அனைவரும் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்றவர்கள் என்பதில் எல்லளவும் எல்லின் முனையளவும் முனையின் மூக்களவும் ஐயமே வேண்டியதில்லை, வேண்டியதில்லை, வேண்டியதில்லை. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறப்போ கெட்டியா பிடிச்சுக்கணும். விட்டோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் இறைவன் கொடுக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த உடனே அதை கெட்டியா பிடிச்ச நிற்கிறேன். அதற்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நமது கிரேட் ஆர்டிஸ்ட் லீடர் ஜாயிசன் சார் அவர்களுக்கும் WD ஆர்டிஸ்ட் லீடர் சுஜாதா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். யாருக்கா தெரியுமா? சொன்னாதான் தெரியுங்களா? சரி, கேன்சர் தினம் இன்னைக்கு. தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? சொன்னோட ஞாபகம் வந்தது. சூப்பர் சூப்பர். அதாவது கேன்சர், அதற்கு ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு அதான் நான் எடுக்க போறேன் சப்ஜெக்ட். அதை ஒன்று மட்டும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கொடுக்க போறேன். அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆங்கில மருத்துவத்துல அதை குணப்படுத்த முடியுமா என்றால் பெரிய கேள்விக்குறிதான். அதுல எனக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் சர்வீஸ் இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 27 வருஷம். 3 மாசத்துக்கு ஒரு முறையாலும் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு சர்வீஸ் மைண்டோட கூட்டிட்டு போற பேஷண்ட் கிட்ட ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி குடிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சர்வீஸ் மைண்டோட சேவை செய்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த 1, 2 தான் ஆங்கில மருத்துவத்தில் காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் மீண்டும் வராதுன்னு கேரண்டி சொல்ல முடியாது. அதே மாதிரி 3 அப்படின்னா செலவு பண்ணி இறப்பை தள்ளி போடலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஸ்டேஜ் 4 அப்படின்னா தேதியை குறிச்சு கையில கொடுத்துவாங்க. நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மக்களை கூட்டிட்டு போயிருக்கேன், பார்த்திருக்கேன், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன், அழைச்சு வந்திருக்கேன். அதனால அதை பொறுத்தவரை எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அப்போ இந்த பிசினஸ்க்குள்ள நான் வருவதற்கு முன்னால என்னுடைய அத்தை, அவங்க சத்தியமங்கலத்திலிருந்து என்னுடைய அத்தை படம் நான் கல்யாணம் பண்ணேன். VHN வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருந்து பணி ஓய்வு பெற்றவங்க. அவங்களுக்கு ஒரு நாள் திடீர்னு என்னுடைய குழந்தை அங்க இருந்து போன் பண்ணா, எங்க அம்மாவுக்கு கேன்சர், எங்க அம்மாவுக்கு பேசுறீங்கன்னா நான் சீக்கிரம் முடிச்சுட்டு கொடுத்துருவேன். பேசுறேன்னு வச்சுக்க, மணி 12 ஆனா நான் பேசிட்டே இருப்பேன். ஓகேவா? பேசி முடிச்சால எங்க அத்தைக்கு என்ன நோய்? சூப்பர். அந்த கேன்சர் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு நான் போன் பண்ணி கேட்கிறப்போ 3ல இருந்து 4க்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்ன வார்த்தை, ஒரு பைசா கூட செலவு பண்ணாத காசை பூரா புடிங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க பண்ணாயே சொன்னேன். நம்மளால கேட்பாங்களா? அதுவும் கொளுத்தியா நோட்டு கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கேட்கல. என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் இன்னும் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்காது, போட்டா பேசுறேன். என்னுடைய வீடியோ நிறைய இடத்துல போயிட்டு இருக்காது, உலகம் பூரா போயிட்டு இருக்கு. நான் பேசுறது யாரும் என் மேல கேஸ் போட முடியாது. என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, உரிச்சுக்கிறேன் நான். சாதாரண ஆளா இருக்க முடியாது. அதனால ஓப்பனா அந்த ஹாஸ்பிட்டல் பேரே சொல்றதுக்கு காரணம் தான். வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வழக்கு போட்டுருவோம். வழக்கு பேசணும் தயாரா இருக்குங்கிறனால உண்மைங்கிறனால சொல்றோம். அங்க வந்து சேர்த்து 10 லட்சம் ரூபாய். எத்தனை லட்சம் ரூபாய்? 10 லட்சம் ரூபாய் பிடிக்கிட்டு ஹீமோ இன்ஜெக்ஷன் பண்ணி முடியெல்லாம் குட்டி போய் வலிக்குத்துறை ஆயிடுச்சு. ரேடியோ ஷாக் கொடுத்து அப்படியே ரத்தமெல்லாம் உறிஞ்சிடும். ரேடியோ ஷாக் கொடுத்தா அப்படியே கருப்பா மெல்டாக்கி
இந்தாங்க அவங்க பேரு கருப்பாத்தால் இருக்கிற ஜானகி. கருப்பாத்தானா பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு நம்ம ஜானகின்னு பேர் மாத்திடுச்சு. ஆனா ஒரிஜினல் பேருக்கு வந்து கருப்பாத்தாவாய்தான் கருப்பாய் கையில கொடுத்தான். 10 லட்சம் ரூபாய் பிடிங்கி செகப்பா பண்ணினாலும் கருப்பாக்கி கொடுத்துருவோம். என்ன ஆக்கி கொடுத்துருவோம்? கருப்பாய் கொடுத்துருவோம். கருப்பாய்க்கு இல்ல, கருப்பாய் கொடுத்துருவோம். பணத்தை சாப்பிடுறோம், கருப்பாவும் ஆயிடுவோம். அது உண்மைதான். அப்போ கொடுத்தான். அந்த நிலையில் தான் நம்முடைய கிரேட் ஆர்டிஸ்டர் ஜாகிபிஷன் சார் அவர்களும் சுஜாதா மேடம் அவர்களும் உங்க வீட்டுல இருந்து சொன்னாங்களா ப்ராடக்ட்டை பத்தி. இப்போ மேடம் சொன்னாங்க, ராஜேஷ் மேடம் சொன்னாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் என்கிட்ட சொன்னாங்க, ஒவ்வொரு நோயும் சரி பண்ணும் அப்படின்னாங்க. நம்ம நம்புவோமா? முத சொல்றப்ப அவ்வளவு பெரிய டாக்டர் என்ன நம்ம படிச்சிருக்கான், அவன் சொல்றதே கேட்க முடியாது, செய்ய முடியல, இவங்க சொல்லி என்ன பண்ண போறாங்க? விருப்பமா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இங்க டாக்டருக்குலாம் வேலை கிடையாது. இங்க டாக்டருக்குலாம் வேலை கிடையாது. நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன், அதனால இருந்தாலும் எனக்கு வேலை இருக்கீங்க. அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன், வந்து சொன்னாரு ஒவ்வொரு ப்ராடக்டே சொல்லிட்டு இருக்கப்போ கேன்சர் சரியாகும் அப்படின்னா, சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, கேன்சர் சரியாகுமா? எங்க அத்தைக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சரியாகும் சார். இல்லைன்னா நீங்க இதை எடுத்துக்கங்க, ஒரு கேரண்டி கொடுத்தாரு. எப்படி தெரியுமா கொடுத்தாரு? உங்களுக்கு அந்த கேரண்டி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அத்தனை பணத்தை நான் திருப்பி கொடுக்க தயார் அப்படின்னா அப்ப நம்பிக்கை வருமா? பணம் வந்துடும் கைக்கு. அங்க 30 நாள்ல இறந்துட்டான். அது போன கேஸ் முடியாயிடுச்சு. காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாமா? ரைட். அப்ப பணத்துக்கு கேரண்டி ஆயிடுச்சு. பணம் செலவு பண்ணாலும் திரும்பி கிடைச்சிடும். அப்ப தைரியமா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. 55 ரூபா போட்டு சிங்கிள் ஐடி 3 வருமானம் வரும் ஃபியூச்சர்ல. 1 போட்டீங்கன்னா 1,50,000 போட்டீங்கன்னா ஃபேமிலிக்கே ஐடியா வருமானம் வரும். புரியுது? பண்றதே பண்றோம், வாங்குறது கடன் தான் வாங்க போறோம். முடிவு பண்ண சரின்னு சொல்லி ஃபேமிலி ஐடியா போட்டாச்சு. 25,000 ஐடியா போட்டு கேன்சர் உண்டான ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நேரா சத்தியமங்கலம் போனோம். எங்க போனோம்? சத்தியமங்கலம். ஒரு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்? பத்தியா, நம்ம ஆளுக்குன்னா கரெக்டா பிடிச்சுக்குவாங்க. வீரப்பன் உலாவுகிற இடத்துல தான் அவங்க வேலை செஞ்சாங்க. எங்க அத்தை ரொம்ப லொல்லு பார்ட்டி இல்ல லொல்லு பார்ட்டி. உடனே நம்ம டக்குன்னு அங்க போயிடுவாங்க. அவங்க டாக்டர்கிட்ட பாய்ச்சிக்குவாங்க. அது பனிஷ்மெண்ட் ஏரியா, யானை கூட்டம்லாம் இருக்கும். காட்டுக்குள்ள போய் ஒரு வீடு இங்க இருக்கும், ஒரு வீடு 1-2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும். படி ரோடெல்லாம் இருக்காது, ஏறி தான் போகணும். அந்த மாதிரி இடத்துல வேலை செஞ்சவங்க. அந்த இடத்துல வீரப்பன் வந்து காய்ச்சல் மெடிசன்லாம் இவங்ககிட்ட வாங்கி போயிருக்காங்க, நிறைய தடவை பார்த்துருக்காங்க. அப்பேற்பட்ட அத்தை தான் கேன்சர்ல படுத்துருக்காங்க. அப்ப நேரம் எங்க கூட்டிட்டு போனோம்? சத்தியமலை கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் கொடுக்குறப்ப பிளட் யூரின் மோஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். பக்கத்திலே நிக்க முடியாது, பேட் ஸ்மெல். அந்த கெட்ட வாழையிலையும் மூக்க பிடிச்சிட்டு இந்த ப்ராடக்டை இப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சார் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்லிட்டு போனோன்னு சார் வழி வச்சு யாரையும் கடை வழி வச்சு நேராக கொள்கையில போய் சார் என்ன சொன்னார்? 95 9 லட்சம் புதிய செல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அற்புதமான ப்ராடக்ட் 95. அத டெய்லி ஒவ்வொரு சேஷா கொடுங்க. அது போன உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, எப்படியா இருந்தாலும் இது சாவர கேஸ், இதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? எந்த விதத்திலும் முயற்சி பண்ணி பார்த்தலாம். கம்பெனிக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு சேஷ, மத்தியானம் ஒரு சேஷ, நைட் ஒரு சேஷ, 3 சேஷையும் உள்ள ஊத்து பாத்துக்கலாம். நான் 1 மாசம் செத்து போயிடும் சொல்லிட்டான். 45 50 நாளுக்குள்ள 2 மாசத்துக்குள்ள அந்த அம்மாவே எழுந்து லெட்டின் பாத்ரூம் போனாங்க. 1.5 வருடம் தொடர்ந்து 1.5 வருடம் தொடர்ந்து இந்த நம்முடைய மைலர்செல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் ப்ராடக்டை எடுத்த உடனே கேன்சர் நில். அதை விட பெரிய அதிசயம், 72 வயசு கிழவி. எத்தனை வயசு? 72 வயசு கிழவி
40 வயசு குமரியா மாறிட்டான். எவ்வளவு விஷயம். அப்ப ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு விஷயத்தை கொடுக்குதுன்னா, மனிதனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பக்க 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 நின்று நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு களம் இருக்கிறது என்றாலும் அது மைலப்சல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ராடக்ட். மனிதனுக்கு மாத்திரமல்ல, நாம் உண்ணுகிற உணவு எங்கிருந்து வருது? நிலம். இன்னைக்கு அது பூரா பாலாயிடுச்சு. சாப்பிட்றதே பாதி பாய்ச்சல் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம கம்பெனி எம்டி அவரு மூளையில உதிச்சு அதையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இருக்குது என்றாலும் அதுவும் மைலப்சல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ராடக்ட். அடுத்து இன்னைக்கு அரசு பணியில வேலை சேர்ந்தா பென்ஷன் இருக்கா? 2023க்கு அப்புறம் யார் அரசு ஊழியர் ஆனாலும் பென்ஷன் என்பது கிடையாது. உண்மையா? சூப்பர். ஆனால் நம்முடைய கம்பெனியில 3 தலைமுறை உள்ளிட்ட பல தலைமுறைக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கிறது என்றாலும் அதுவும் மைலப்சல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ராடக்ட். அப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு அருமையான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப அந்த வாய்ப்பை விடலாமா? வாய்ப்பை விடலாமா? சூப்பர். அப்படி விட்டா என்ன அர்த்தம்? கண்ணிரண்டும் குருடர்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த வாய்ப்பை உங்களை யார் என்ன சொல்லி இங்கே கூட்டி வந்தாலும் சரி, அவருடைய களத்தை கெட்டியாக பிடியுங்கள். இங்க லீடர்ஸ் நாங்க இருக்கோம். உங்களை அடுத்த வருடம் முன்னேறத்துக்குள்ள வாரம் 2,10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய